5K நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்லோ, குளிர். நம்ம சேலம் இவங்களாங்க எல்லாம் நம்ம கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க. வா ஆர்மி அது சம்பட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு வேறு சித்த நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா கூலிங் இல்லை, பயங்கர கூலிங் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் எங்கேயும் இந்த ஆள் ஒன்றும் ஆளவே காணோம். பயங்கர ஸ்னோஃபாலுங்க. சூப்பராக செம்மையாக பண்ணணும். வேர்ல்டு டாப்பஸ்ட் மோட்டரபிள் பைபாஸ் உண்மைங்களா? ஸோ நம்ம வந்து சேர்ந்துட்டோம், கிளம்பிட்டோங்க. செம்மைங்க. நம்ம வண்டி பக்காங்க, சூப்பருங்க. தட்டி லேபிள் பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம வண்டி சின்ன இது இல்லைங்க, தட்டி பிரிச்சுட்டாங்க. சீரியஸ்லி வேர்ல்டு மோட்டரபிள் பாஸ் உண்மைங்களா? 19,024 அடி மேலே வந்துட்டுங்க. நம்ம சாதிச்சு காட்டியாச்சுங்க. எந்திரிக்கே சூப்பருங்க. எந்திரிக்கே வேறு லெவல், வேறு லெவல். என் தள்ள குட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லை செல்ல குட்டிக்கிறாங்க. இது நம்ம தாலியும் கட்டியாச்சு. சூப்பராக இருக்கான்ல. கோ கோ கோ. வாவ். நம்ம வண்டி சின்னதாக இல்லைங்க, சீரியஸாக 19,000 இடத்துல டக்குன்னு பிக்கப் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பரவாயில்லைங்க. வா ரொம்ப குளிருதுன்னா வாயெல்லாம் விரைச்சிருச்சு. அதனால் உங்களுக்கு பேசுகிறது ஒரு மாதிரி நான் பேசுவேன் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்படி பண்ணணுங்க. இப்போ தான் வந்து பண்ணால் தான் இன்ஜின் நல்லா ஹீட் ஆகும். நம்ம ஆர்மி அண்ணனுங்களாம் இங்கே தான் இங்கே இருக்காங்க. ஆர்மி அண்ணங்கள் என்னாச்சுன்னு தெரியல, இங்கே பாட்டுருக்காங்க. இனிமேட்டு எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவங்களாம் சேலம், தேனி அந்த இடங்க எல்லாமே பயங்கர ஸோ ஹாப்பிங்க. எப்படி தெரியுமாங்க, இங்கேருந்து அப்படியே பனி வந்துட்டு இருக்கு. அப்படியே மேலே வரும்போது படப்படன்னு பெய்யுது. நீங்களே வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? வாவ். இருக்கிற எல்லா வீடியோ எடுத்து வச்சுங்க. இப்போ தான் வெயில் அடிக்குது, கொஞ்சமாவது வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலும் இன்னும் ஜில்லுனே தான் இருக்குது கையே. ஆனால் இருந்தாலும் தெரியல, ஸ்னோஃபால் அடிச்சு பரவாயில்ல, சூப்பராக இருந்ததுங்க. நம்மளுக்காகவே நம்ம வீடியோக்காகவே ஸ்னோஃபால் இருந்த மாதிரி இருந்ததுங்க எனக்கு. வா தெரியலண்ணா என் பையன். ஐயோ ஏழே செல்லம், உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குடா. விட்டா உன்னை நினச்சி ரொம்ப அழுதுருவேன்டா சீரியஸாக. என் தங்கம், என் லக்கி சாமுடா நீ. ஹலோ ப்ரோ, இருக்கிற அடுத்து எனக்கு என்ன உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா கட்டுப்பாயிட்டு எனக்கு என்னடா ஸ்டார்ட் ஆகலையோ ஒன்று. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஓ செம்ம ப்ரோ, நம்மளுக்காக இருந்துச்சு சீரியஸாக. பா போய் சொல்றேன், நல்லா தகுதுண்ணா. ஃபோட்டோ எடுத்தியா அப்புறம் என்னையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தியா? என்னை தான் அவனுங்களுக்கு கொடுக்கலாமா? அவனுங்களுக்கு ஓ கரெக்ட் ப்ரோ. வண்டி இல்லை ஒரு சாரி நீங்கள் கீழே போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு இங்கே நல்லா இருக்கு. இந்த இங்கே நிற்க, இங்கே நல்லா ஸ்டாண்டாக தான் இருக்குது, நல்ல ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது. இங்கே வாங்க. ஐயோ
ஆமாம். பாய் சார் யூடியூப் சேனல் என்னங்க பேர்? ஐடி அப்படிங்களா? ஆ, இது என்னோட ஐடிண்ணா. நெக்ஸ்ட் கோண்ணா. ஆமாண்ணா. பரதீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிருண்ணா. நீங்கள் வருவீங்கண்ணா, உள்ளே வருவீங்க, ப்ளாகில் வருவீங்க. க்ளவுஸ் அதில் வச்சிடலாம். எஞ்சிக்கே கேமரா ஆன் பண்ண முடிய மாட்டேங்குது, அதனால தான். எஞ்சிக்கே நம்ம அப்படியே அச்சீவ் பண்ணிட்டோம். எஞ்சிக்கே நம்மளோட ஃபேமிலியில் எல்லோரும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டுனே. ஜாலி 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 கல்வி வேறு லெவல்டா. நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் போகிறாங்க முன்னாடி, இப்போ தான் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. ஸோ வேறு லெவலுங்க ஃபீலிங்ஸ்லாம். அவங்களே எங்கிட்ட செல்ஃபி எடுத்தாங்க. ஆர்மி வந்து எங்கிட்ட செல்ஃபி எடுத்தாங்க. வந்துட்டு ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ரியலி கூட்டுங்க. அவங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2 நாளாக வந்து கை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணுங்க பிடிங்க. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் இல்லைங்க ஒருத்தர், நம்ம சேனலை வந்து யூடியூப் சேனலை எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் இல்லைங்க. அவர் ரொம்ப நல்லா பழகுறாருங்க. மேலே போய்ட்டு நம்ம இங்கே வந்து இல்லைங்க சங்கடப்படாமல் எல்லாத்துக்கும் செல்ஃபியாக எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க வந்து செல்ஃபி எடுத்தது. வேறு லெவலாக இருந்துச்சுங்க எனக்கு. அதுவும் நம்ம ஊர், நீங்கள் கோயம்புத்தூர்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே நல்லா பண்ணு, சூப்பராக பண்ணு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து பண்ணிட்டு போனாங்க. இந்த முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்கள். மெதுவாக தான் போகிறாங்க, வேகமாகலாம் போகலைங்க. நானும் மெதுவாக தான் போயிட்டுருந்தேன். இந்த குளிர்லேயும் அசால்ட்டாக வந்துட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள் இந்த குளிரில் எப்படி இருந்துக்கும் அப்படிங்க. அவங்களுக்கு நம்மளுக்கே தாங்க முடியல. அவங்களாம் அசால்ட்டாக இங்கே இருந்துட்டு போகிறாங்க. பனி எல்லாத்தையும் தாண்டி இவங்க தாங்க எல்லாமே. இல்லைடா குளிருக்கு லைட்டாக தூக்கம் வரும் போல், எல்லோரும் தூங்குறாங்கங்க. தேங்க்யூ சார். வேறு லெவலுங்க. அவர் சீஃபுங்க. சீஃபு முன்னாடி நாங்கள் 2 செல்ஃபிட்டு இருந்தோம். அவரோட செல்ஃபோன்லேயும் ஒரு இது எடுத்தார். நானே எடுத்துறேன் அப்படின்னாரா. இல்லை நானே உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை அவங்களோட மொபைலையும் நான் ஒன்று பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்டை வந்து என் மொபைலையும் எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. நானும் செல்ஃபி எடுத்தேன். செல்ஃபி எடுங்க எங்களெல்லாம் சேர்த்து அப்படிங்கும்போது நானும் அவர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்போது கமெண்டர்ன்ட்டு இல்லை வேண்டாம் எங்கிட்ட இருக்குல்ல நீயே வாங்கிக்கோ, எங்கிட்ட ஷேர் வாங்கிக்கோ. அப்படியா நானுன்ட்டு வேணாம் கொடுங்க நானே உங்களுக்கு எடுத்துறேன்னு சொல்லி போட்டு கரண்ட்லி எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பிங்க அவங்க. நம்ம பையன் பல்சரு வேறு லெவலுங்க. சொல்லிகிட்டே போகிறாங்க, நம்ம பையனை பற்றி சொல்லிகிட்டே போகிறான். நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறத விட பயங்கரமான ஆளுங்க. ஏன்னா வந்து குளூர்லேயும் சரி ஒரு ஹில்ஸ்லேயும் சரி அப்படியே அசால்ட்டாக போகிறாங்க. அசால்ட்டுனா ஸ்ட்ரகிள் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. ஓகேவா? அவ்வளோ ஹைட்லேயும் மேனேஜ் பண்ணி வந்துடுறான். அதாங்க இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. இவனை என்றைக்கும் எதை கொண்டாலும் நான் விடவே மாட்டாங்க. இவனை பைசரை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன். ஏன்னா வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணான் தெரியுமா? அவன் சின்ன இடத்துலையே வந்தான். எந்த இடத்துல கல் மண் எத்தனையோ தாண்டி ஹாய் நீங்கள் எப்படி இங்கே வரலாம்? நீங்கள் வெயிட் கம். ஓகே stand. Okay, will you come? Okay, let's go. வா நம்மளுக்குலாம் சின்ன விஷயம் சாதாரணமுங்க. லேலாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். ஹேண்ட்லேயும் ஈஸியாக வந்துச்சு. நம்ம பார்த்திங்கள எப்படி அந்த மலையிலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்னு. யாருமே பண்ண முடியாதுங்க சீரியஸாக. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்தோம். வேறு லெவலில் பண்ணியாக இருந்ததுங்க. சீரியஸ்லி நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்தது பெரிய விஷயம். போகும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாலே ரொம்ப தூரம் இருந்துச்சு. இடிச்சு மாதிரி இருக்குல்ல.
எங்கே போயிட்டுருக்காரு? ரூட்டு மாதிரி போயிட்டுருக்காரு. ரிவர் கிராசிங் வரும். அப்போ அந்த ரிவர் கிராசிங் தான் செமையாக இருக்கும். அந்த இதில் அப்படியே வந்தோம் கஞ்சிக்கு படப்படப்படப்படன்னு வந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி செங்குத்த போன மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப செங்குத்து. நீங்கள் பார்த்தா நார்மலாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செங்குத்தாக இறங்கிட்டு இருந்தோம். மேலே பார்த்தீங்களா பெரிய மேடே மறைஞ்சிருச்சு. அந்த ஒரு மேடு மாரி, அதுக்கப்புறம் மேடு இறங்கி, அதுக்கப்புறம் ஏறி, கடவுளை வேற லெவல் ஃபன்னியாக இருந்துச்சுங்க. என்ஜிகே ஆக்சுவலி நம்ம இல்லை ஆக்சுவலி நம்ம வந்து ஹேண்ட்லே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனது எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆனது போகும்போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ மணி நேரம் போகிறோமோன்ட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே ஹேண்ட்லேயே இருந்துச்சு. நல்லா உண்மைங்களாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வரும்போது இது அந்த மலை வழியாக கீழே இறங்கணும். ஹேண்ட்லி பக்கம் வந்துட்டோங்க நம்ம இப்போது. அந்த தெரிஞ்சிச்சு. அதான் வந்து மில்கி வே கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி பார்த்தோம்ல காலையே பார்த்தீங்கள, அதுக்கு வந்துட்டோங்க. வா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் கிடையாதுங்க. செங்கல் இல்லாமல் ஒரு மாதிரி களிமண் மாதிரி செஞ்சு அதை கட்டி எடுத்து அடித்து இந்த மாதிரி பண்ணுறாங்கங்க. ஆனால் ஹீட்டாகவும் இருக்குமாமா இது உள்ள. ஒரு வீட்டில் இப்போ நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா, அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க, ஹீட்டாக இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ஜிகே இங்கே வருங்க, பனி பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக. இருங்க துடைக்கிறேன். பாருங்களேன், ஃபுல்லாக பனி பெஞ்சிட்ருக்கு பாருங்களேன். இந்த ரோட்டில் தான் வந்தோம். அங்கே அந்த இது போனோம் இல்லையா, மேலே ஏறணும்ல, மேலே ஏறிட்டு இப்படி தான் வந்த மாதிரி இருந்தோம். ஆமாம், கன்ஃபார்ம் தான். இப்படி தான் இந்த ஹோம்ஸ்டே இது போனோம்ல. அஞ்சுக்கு இங்கே பாருங்க குதிரை. வாவ், பாருங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஹாய் அஞ்சுக்கே, நம்ம ஒரு வழியாக ஹேண்ட்லேயே ரிட்டர்ன் வந்துட்டோங்க. உம்பளிங்களா போனது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மோட்டார் வால் பைபாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 19,024 அடி மேலே போயிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கல நான் இந்த அளவுக்கு நான் போவேன் பண்ணுவேன் அப்படின்னு. எல்லாம் உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவுனால மட்டும்தான் இந்த இடத்துக்கு நான் நிற்கிறேன். ஸோ எல்லாமே உங்களால் மட்டும்தாங்க. ஓகே என்ஜிகே, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோக்கு போய் புதுசாக வந்திருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே என்ஜிகே, பாய்.